100 படம் பண்றதை விட ஒரு ஹிட் படம் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றவர். அவரோட ஸ்டோரி செலெக்ஷனும் அப்படிதான் இருக்கும். தரமணி, ராக்கி, அஸ்வின்ஸ் அடுத்து ஜெயிலர் என்று ஒரு கான்பிடென்ட் ஆக்டரா இருக்கக்கூடிய வசந்த் ரவி அவர்களை பேச அழைக்கிறோம். அஸ்வினா, இதெல்லாம் போகணும் அஸ்வினாக்கு. இந்த படம் எனக்கு ரொம்ப 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 முக்கியமான படம். ஏன்னா தரமணி, ராக்கி இது முடிச்சுட்டு என்ன மாதிரி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்துகிட்டே இருந்தது. அப்போ நான் தேடி போகல, அந்த அஸ்வினி தேவர்கள் தான் என்னை தேடி இந்த ஸ்கிரிப்டை கொடுத்தாங்க தருண் மூலயமா. ஹாரரே பண்ண வேணாம்னு நினச்சேன், ஆனால் ஹாரர் பண்ணணும்னு தோணுச்சு அந்த நரேஷன் கேட்ட உடனே. அது தருணோட நரேஷன் தான் என்னை பண்ண வச்சுது. எனக்கு ராக்கிக்கு அப்புறம் நான் வந்து உங்களை யாருமே ஏன்னா பார்க்க முடியல. ஏன்னா நான் இந்த படத்துக்கு தான் ஷூட் போயிருந்தேன். ஏன்னா ராக்கி ரிலீஸ் அப்போ கூட என்னால் இருக்க முடியல. பட் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப லைக் ஸ்பெஷல். ஏன்னா ஐ குடன்ட் பி தேர் ஹியர் ஃபார் லாஸ்ட் டைம் வித் யூ இந்த ரிலீஸ் டைமில். எப்போவுமே இந்த படத்துக்காக நிறைய படத்துக்காக கஷ்டப்பட்டோம், பட் இந்த படத்துக்காக ரொம்ப 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 கஷ்டப்பட்டோம். அதுதான் உண்மை. தரமணிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணது அதிகம், ராக்கிக்கும் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணது, அதை எடுத்துகிட்டு போன விதது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பட் இந்த படம் நீங்கள் பர்சனலாக எனக்காக ஒரு ரிக்வெஸ்ட்டாக நான் உங்கள் ஒருத்தருக்கும் வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் அது உங்கள் படமாக எடுத்துட்டு நீங்கள் போனீங்கன்னா, மக்கள்கிட்ட போய் கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப 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 சந்தோஷப்படுவேன். ஏன்னா இந்த எண்ட் அதில் ஒரு மெசேஜ் இருக்குது. இது ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ், சவுண்ட் இதெல்லாம் ஓகே, டெக்னிக்கல், விஷுவல் எல்லாம் சூப்பர். பட் in the end ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ். in the end everyone is strong as your strongest mind. ஒரு நாள்லேயும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி போயிட்டுருக்கு, நெகட்டிவ் எனர்ஜி போயிட்டுருக்கு. இதை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம மைண்டு ஸ்ட்ராங்காக இல்லைன்னா முடியாது. அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் எல்லா ஆடியன்ஸுக்கும் போய் சேரணும். முக்கியமாக நான் இது வந்து யூஏ கிடைக்கும்னு நான் ஆசைப்பட்டேன், பட் சென்சர்லேயே கொடுத்துட்டாங்க. ஏன்னா கிட்ஸுக்கு தான் இந்த வருஷம் கிட்ஸு தான் ரொம்ப 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 முக்கியம் இன்றைக்கி. ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயம் அவங்க பார்க்குற இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் எவ்வளோ நெகட்டிவிட்டி அவங்களுக்குள்ளே போகுது, அவங்க மைண்ட் எப்படி தடுமாறுது, அது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். அதுக்காக நான் எப்படியாவது இதுக்கு யூஏ கிடைக்கும்னு நானும் தருணும் வேண்டிகிட்டு இருந்தோம். பட் இந்த படத்தோட ஒரு ஃபியர் இருக்குல்ல, யாருமே தேட்டரில் தனியாக உட்காந்து பார்க்க முடியாது, இது அவ்வளோ பயமான ஒரு படம் தான். பட் அதுக்காக தான் ஏ கொடுத்துருக்காங்க. பட் இந்த படம் நிறைய கஷ்டப்பட்டது மட்டும் இல்லாமல் இதுக்கான முக்கியமான ஒருத்தர் வந்து பாபி சார். அவர் வந்து தமிழில் ஃபர்ஸ்ட் டைம் வராரு. தெலுங்குல மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி மகதீரா, துள்ளி பிரேமா, நானக்கு பிரேமத்தோ, அத்தாரண்டிக்கு தாரடி, இப்போ விருப்பக்ஷா வரைக்கும் அவ்வளோ ஹிட் படங்கள் பெரிய பெரிய ஸ்டாரோட பண்ணியிருக்காரு. இங்கேயும் அவர் பெரிய பெரிய ஸ்டாரோட பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கான முதல் படி இது அவர் இங்கே நிறையா படம் பண்ணணும், நிறையா ஸ்டாரோட பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தெலுங்குலேருந்து நிறையா ப்ரொடியூசர்ஸ் இங்கே வரணும். அது ரொம்ப ஹெல்த்தி. இங்கேருந்து அங்கே எப்படி ப்ரொடியூசர்ஸ் போகிறாங்களோ அங்கேருந்து இங்கே வர்றது ரொம்ப ஹெல்த்தி. ஸோ சார், தேங்க்யூ சார் ஃபார் பீயிங் தேர் ஆல்வேஸ். அண்ட் பிரவீன் சார், தேங்க்யூ சார் ஃபார் பீயிங் அ பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. சார் தான் எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு, அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்க வச்சாரு. பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாரு. பார்த்தேன், பிடிச்சிருந்தது, பண்ணேன். அப்புறம் சரஸ்வதி மேனன், ராஜமேனன் சார் இன்ஸ்டியூட்டில் தான் நான் படித்தேன். ஸோ ராஜமேனன் சார் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். சரசையும் கூட நடிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் படத்தில் ஸ்கிரிப்ட் கேட்டோடனே எனக்கு அவங்க கால் பண்ணாங்க. எனக்கு தெரியாது எதுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு, வசந்த் எனக்கு இந்த மாதிரி ஒரு ரோல் வந்தது, நான் பண்ணலாமா? என்ன ரோல் அப்படி? இல்லை, நீங்கள் ஒரு கதையில் அதே கதையில் ஹீரோவாக பண்ணுறீங்க அப்படின்னு. ஓ, இது தருண் படம், அஸ்வின்ஸ். ஓகே, ஸ்கிரிப்ட் எப்படி? நல்ல ஸ்கிரிப்டுங்க அப்படின்னு. ஓகே, ப்ரொடியூசர் நல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனியா? ஏங்க SVCCங்க, தெலுங்குல நிறையா படம் பண்ணியிருக்காங்க. ஓகே, டைரக்டர் நல்ல டைரக்டருங்க, அவர் ஷார்ட் ஃபிலிம் இந்தி ஃபிலிம் மேக்கர் ஒருத்தர், ஜெர்மனியில் அவ்வளோ ஷார்ட் ஃபிலிம் பண்ணி ஒரு படம் கிடச்சிருக்கு. ஓகே, இல்லை எங்கள் அம்மா அப்பா வந்து நீங்கள் ஹீரோனா ஓகே வந்து பண்ணுறதுக்கு வந்து ஓகே சொல்லிட்டாங்க, தேர் வெரி கம்ஃபர்டபுள் அப்படின்னாங்க. சரி, சூப்பர், நீங்கள் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணால் நானும் ஹாப்பி அப்படின்னு சொல்லி தான் வச்சேன். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் ஒருத்தங்க விமலா, ரமன்,
அவங்க அவங்க வந்து ரொம்ப நாள் கழிச்சு வராங்க. இந்த படத்தில் வந்த 2-3 சீன் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்பாய்லர்ஸ் நான் சொல்ல விரும்பல, ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு டைம் இருக்குது. அந்த சீன் உண்மையிலே சொல்ல போனால் க்ளோஸ்அப்பில் வச்சுட்டு இருக்கும்போது நான் அந்த இடத்துல நின்று, எட்வின் சாக்கி தான் சினிமோட்டோகிராஃபர், வந்த உடனே அந்த சீனை ஒன்று சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு தெரியும், ஆடியன்ஸ்க்கு தெரியாது, ஸோ அதனால் நான் சொல்ல முடியல. அந்த ஒரு பார்த்ததுக்கு அப்புறம் கேமராமேனே பயந்துட்டார். கேமரா அப்படியே ரைட் லெஃப்ட் பறக்குது. அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கிட்ட இருந்து. அண்ட் அகெயின் முரளி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து ராக்கெட்ரியில் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர், மாதவன் சாரோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் பெட். இந்த படத்தில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கிளைமேக்ஸில் அவர் கொடுத்த அந்த ஒரு சீன் போதும் அவர் என்ன மாதிரி ஒரு ஆக்டர்னு. அண்ட் அதுக்கப்புறம் நான் யாரை விட்டேன், சரி, உதய் அண்ட் சிம்ரன், மெலினா, அவங்க பேர் மாற்றிட்டாங்க, சாரி. அவங்க 2 பேருமே இல்லை, பட் அவங்களும் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காங்க, அது உங்களுக்கு தெரியும். அண்ட் முக்கியமாக நம்ம மியூசிக் டைரக்டர், அவர் தான் ரியல் ஹீரோ. நான் ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறது தான், இந்த படத்தில் நான் ஹீரோ இல்லைங்க, ரியல் ஹீரோ அவர் தான். ஏன்னா அவர் கொடுத்த அந்த சவுண்ட், மியூசிக் இருக்குல்ல, ஒரு லவ் ஸ்டோரியில் பண்ணலாம், ஒரு ஆக்ஷன் ஸ்டோரியில் மியூசிக் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர் ஃபிலிமில் மியூசிக் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் அதை புல் ஆஃப் பண்ணுறதுக்கான மியூசிக் டைரக்டர்ஸ் ரொம்ப கம்மி. நான் யாரையும் அண்டர் ஜட்ஜ் பண்ணல, பட் இந்த ஜானர் மியூசிக் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை நீங்கள் கேட்டிருப்பீங்க, அது உங்களுக்கு தெரியும். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி விஜய். அண்ட் எல்லாத்தோட எனக்கு எப்போவுமே இண்டஸ்ட்ரியில் வந்து நான் ரொம்ப பிரமிச்சு போய் பார்க்குற ஒரே ஒரு பர்சன் அப்படின்னா, உண்மையாக சொல்லணும்னா, நான் உண்மையாக சொல்கிறேன், சக்தி வேலன் சார், சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி. ஏன்னா 100 படங்கள் வருதுங்க ஒரு வருஷத்தில். நீங்களே சொல்லுங்க, ஆடியன்ஸ் எத்தனை படத்தை ஹிட் ஆக்க முடியும்? ஆனால் ஒரு பேனரில் போனால் எல்லா படம் ஹிட்டு. இவ்வளோ கஷ்டமான விஷயம். எத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர் இவ்வளோ பிராண்டடாக ஒரு படத்தை ஓன் பண்ணி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அந்த படத்தை பிடிச்சி போய் அவங்க ஆடியன்ஸ்கிட்ட போய் சேர்க்கணும், ப்ரெஸ்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், மீடியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இந்த படத்தை கரெக்டாக ப்ரொமோஷன் பண்ணணும். ப்ரொமோஷன் இல்லைன்னா கஷ்டம், ஆடியன்ஸ்க்கு அந்த படம் பிடிக்குமா இல்லைன்னு தெரியாது. இதை கொண்டு போய் சேர்த்து வைக்கிறதுக்கு அவரை நம்ம வந்து நிஜமாக சொல்கிறேன், இவ்வளோ ஒரு இந்த சினிமா இருக்கிற ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷனில் எல்லா படமும் ஹிட் ஆகுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் எல்லாம் சின்ன படங்கள். அவர் சார் சொன்ன மாதிரி தான் குட் நைட், போர் தொழில், இதெல்லாம் வந்து அவரோட ஒரு சப்போர்ட் இருக்குல்ல, இட்ஸ் ஹியூஜ். அந்த மாதிரி சார் அஸ்வின்ஸ் வந்து ரொம்ப லவ் பண்ணார். இருக்கிற இடத்துல நானே சொல்லுவேன், எங்களுக்கு பிஆர்ஓ சார் தான். எல்லா இடத்துலையுமே போய் அஸ்வின்ஸ்னு ஒரு படம் இருக்கு பார்த்தீங்களா, சவுண்டு சூப்பராக இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும், செம்மையான ஒரு ஹாரர் படம் அப்படிம்பாரு. லாஸ்ட் போர் தொழிலோட ப்ரீமியரில் 2D ராஜசேகர் சார் இருந்தார். கூப்பிட்டு வந்து, ராஜசேகர் சார் தெரியுமா அப்படின்னா, சார் தெரியாது சார், ஒரு நிமிஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு ஹேண்ட் ஷேக் சார், ஹாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சார் அஸ்வின்ஸ் படத்தில் ஒன்று பண்ணியிருக்காங்க சார், சூப்பராக இருக்கும் சார், நீங்கள் பாருங்கள் சார் அப்படிங்கிறாரு. ஸோ எங்களுக்கு பிஆர்ஓ மார்க்கெட்டிங் சார் தான். இன்னைக்கு அவர் கொடுத்த ப்ரொமோஷன்ஸ் தான் அதிகமான ப்ரொமோஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒருத்தரை நான் இண்டஸ்ட்ரி, மீடியா எல்லாருமே செலிப்ரேட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். எனக்கு ராக்கிலையும் அவர் சப்போர்ட் பண்ணார். ஆனால் அவர் படம் பிடிச்சா மட்டும்தான் பண்ணுவார், எல்லாத்துக்காகவும் பண்ண மாட்டார். ஸோ அவர் எங்கள் கூட இருக்கிறது ஒரு பெரிய பில்லர். அண்ட் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இங்கெல்லாம் இருந்ததுக்கு, உங்கள் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு. தரமணிக்கு அப்புறம் நான் பார்க்கவே இல்லை. என் பிட்வீன் என் பர்த்டேக்கு மட்டும் பார்த்தேன். சில பேர் அவங்க கொஞ்சம் பேர் இங்கே இருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ. அஸ்வின்ஸ் என் படம் இல்லை, உங்கள் படம்.